விடாமுயற்சி திரைப்படத்தோட ஒரு வார வசூல் இதுவரை எவ்வளோ வந்திருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளோ, மற்ற ஸ்டேட்ஸில் எவ்வளோ, அப்புறம் இந்த படம் இதுவரை எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, அதே மாதிரியே இன்னும் இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணால் வெற்றி அப்படிங்கிற ஒரு வெர்டிக்டை பிடிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா படங்களுக்குமே அதை நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த படங்கள் வெற்றி கிட்ட போயிடுச்சு, எந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சு, எந்த படம் பெரிய லாபம் எடுத்திருக்கு, எந்த படம் பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது முதற்கொண்டு ஷேர் டீடைல்ஸ் எல்லா படத்துக்குமே பார்க்க போகிறோம். இது இல்லாமல் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக கேட்கப்பட்டு இருந்தது, ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு நண்பர் கேட்டுகிட்டே இருந்தார், ஃபைனல் டெஸ்டினேஷன் கலெக்ஷன். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்தையும் பார்த்துருவோம். மீதி 3 பார்ட்டை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ அந்த பார்ட் 1, 2 ரெண்டுத்தையும் பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். இதில் பாசம் என்ன, நேசம் என்ன. ஆமாங்க, 6லிருந்து 60 வரை தான் அதில் வாழ்க்கையே வேஷம் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு ஃப்ரேமை தான் நம்ம வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஷேக் முகமது ஷேக், விஜயசங்கர் வி, நாகராஜன், வடிவேல் வடி, முனீஸ்வரன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது இல்லாமல் நம்ம சேனலில் எப்போ வீடியோ வரப்போகுது, இன்றைக்கி வீடியோ இருக்கா இல்லையா, இல்லை ஏர்லியராக நம்ம போட போகிறோம் அப்படின்னா அதுக்கும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி கம்யூனிட்டி டேப்பில் போடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா டெலிகிராமோட சேனல் லிங்கை கீழே கொடுக்குறேன், அதில் கண்டிப்பாக டெய்லியுமே நம்ம அப்டேட் பண்ணிவிடுவோம். இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது தனிப்பட்ட முறையில் கேட்கணும், பேசணும் அப்படின்னா அது கீழே இன்ஸ்டாகிராம் ஐடியை பின் பண்ணுறேன், அதுலேயுமே நீங்கள் என்கிட்ட பேசலாம். நேசா 2 அப்படிங்கிற திரைப்படத்தோட 15வது நாள் வசூல் சைனாவில் $73 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. 630 கோடிக்கு மேலே இது மட்டுமே வருது. ஸோ டோட்டலாக இந்த படம் சைனாவில் மட்டுமே இதுவரையும் 1.303 பில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது மட்டுமே 11,000க்கு மேலே இந்த படம் வசூல் பண்ணியிருக்குங்க. வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து இந்த படம். ஸோ அப்புறம் இன்ட்ரெஸ்டெல்லாம் ரீ-ரிலீஸ் இந்த படத்தோட Day 6 இந்தியாவில் 1,80,00,000. ஸோ டோட்டலாக இந்த படம் 17,73,00,000 ரீ-ரிலீஸில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரியே சனம் தேரி கசம் ரீ-ரிலீஸில் Day 6 2,38,00,000, டோட்டலாக 26,51,00,000 ஒரு சரியான வசூல் எடுத்திருக்கு இந்த படம். அதே மாதிரியே சச்சின் ரீ-ரிலீஸ் வரப்போகுது. கில்லி மாதிரி இந்த படம் ஒரு பெரிய வசூலை வாரி குவிக்குமா, கில்லி மாதிரி ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. ஆக்சுவலாக சச்சின் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம். அது காமெடியாக இருக்கட்டும், ஒரு மாதிரி லுக் வைஸே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரீ-ரிலீஸில் தேட்டரில் அதுவும் டிஜிட்டல் மாஸ்டர் வெர்ஷனாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான். ஸோ அதுக்கடுத்து தான் ஸ்கை ஃபோர்ஸ் திரைப்படத்தோட Day 20 இந்தியாவில் 50,00,000, வேர்ல்டு வைடு 56,00,000. ஸோ டோட்டலாக 145 கோடியே 36,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 160 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 80 கோடிக்கு போயிருந்தது. 82 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டுமே கிடச்சிருக்கு. 102 கிட்டத்தட்ட 103% இந்த படம் ரெக்கவர் ஆகிருக்கு. ஒரு பெரிய ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது இன்னும் பெரிய ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே தேவா திரைப்படத்தோட Day 13 இந்த படம் இன்னும் எவ்வளோ வசூல் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இந்தியாவில் 52,00,000, வேர்ல்டு வைடு 60,00,000 13வது நாள். டோட்டலாக 53 கோடியே 21,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 13 நாளில் 80 கோடி பட்ஜெட், 40 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இதுவரையும் 30 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. ஆனால் இன்னும் இந்த படம் ஒரு 10 கோடிக்கு மேலே ஷேர் வர வேண்டியது இருக்குது. அப்படின்னா இன்னும் இந்த படம் ஒரு 20-25 கோடி வசூல் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பெரிய சூப்பர் ஹிட் படம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த படம் ஒரு தோல்வி படமாக அமைக்க வாய்ப்பு இருக்குது. 75% ரெக்கவர் ஆகிருக்கு. லவ் யாப்பா அப்படிங்கிற ஒரு படம் சரியான தோல்வி. இப்போ பாருங்கள், இந்தியாவில் Day 6 54,00,000, வேர்ல்டு வைடு 57,00,000. ஸோ டோட்டலாக இந்தியாவில் 6,72,00,000, வேர்ல்டு வைடு 7,07,00,000. 50 கோடி பட்ஜெட்டு, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 22 கோடிக்கு போயிருக்கு. இதுவரையும் 4 கோடி தான் ஷேரே வந்திருக்கு. வெறும் 18% தான் இந்த படம் ரெக்கவர் ஆகிருக்கு. அதாவது லவ் டுடே ரொம்ப சின்ன பட்ஜெட் போட்டு பெரிய கலெக்ஷன் எடுத்தது, இந்த படம் ரொம்ப பெரிய பட்ஜெட் போட்டு ரொம்ப சின்ன கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதுதான் 2 படத்துக்கு டிஃப்ரென்ஸு. பேடாஸ் ரவிக்குமார் படத்தோட Day 6
இந்தியாவில் வந்து 57 லட்சம், வேர்ல்டு வைடு 59 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 9 கோடியே 18 லட்சமும், வேர்ல்டு வைடு 9 கோடியே 74 லட்சம். 40 கோடி பட்ஜெட்டு, 18 கோடி தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு ஒரு 5.5 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. இந்த படமே 30% தான் ரெக்கவர் ஆயிருக்கு. இந்த படமே ஒரு பெரிய தோல்வி படமாக தான் அமையுது. சங்கராந்திக்கு வஸ்துனம் டே 30 ஆந்திரா தெலுங்கானாவில் 58 லட்சம், வேர்ல்டு வைடு 65 லட்சம். ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட 250 கோடியை நெருங்க போது. 249 கோடி 55 லட்சம். உலகம் முழுக்க பட்ஜெட் வந்து 80 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 43.5 கோடிக்கு போயிருக்கு. இதுவரையும் 148 கோடியே 77 லட்சம் கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. அதாவது 105 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டே கிடைச்சிருக்கு. 342% ஒரு படம் ரெக்கவர் ஆயிருக்குங்க. வேற லெவல் கலெக்ஷன், பிளாக் பஸ்டர். இந்த வருஷத்தோட பெரிய பிளாக் பஸ்டர் இதுதான். அப்புறம் தண்டேல் திரைப்படத்தோட டே 6. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 78 லட்சம், தமிழ்நாட்டில் 12 லட்சம், கர்நாடகாவில் 29 லட்சம், கேரளாவில் 2 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10 லட்சம், ஓவர்சீஸில் 47 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 78 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் 47 கோடியே 78 லட்சமும், தமிழ்நாட்டில் 1 கோடியே 29 லட்சம், கர்நாடகாவில் 4 கோடியே 59 லட்சம், கேரளாவில் 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 96 லட்சம், 16 கோடியே 73 லட்சம் ஓவர்சீஸ்லேயும், வேர்ல்டு வைடு 70 கோடியே 55 லட்சம். கிட்டத்தட்ட பட்ஜெட் வந்து 70 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 40 கோடிக்கு போயிருக்கு. 42 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த படத்தோட ரிலீஸ் 6 நாள்லேயே இந்த படம் வந்து ஒரு 2 கோடி கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டுமே எடுத்திருக்கு. நல்ல வெற்றி. 105% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஒரு சூப்பர் ஹிட், பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக அமையும். அப்புறம் குடும்பஸ்தன் திரைப்படத்தோட டேட் 20, தமிழ்நாட்டில் 23 லட்சம், வேர்ல்டு வைடு 25 லட்சம். ஸோ டோட்டலாக 22 கோடியே 18 லட்சம், தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு 24 கோடியே 18 லட்சம். பட்ஜெட் 9 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் கிட்டத்தட்ட 5 கோடிக்கு போயிருக்கு. அதாவது 13 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்குங்க. 8 கோடிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டு, சரியான ஹிட்டு. 264% ஒரு படத்துக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. பெரிய விஷயம், பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம் குடும்பஸ்தன் திரைப்படத்தை. இப்போ விடாமுயற்சி திரைப்படத்தோட 7வது நாள் வசூலும், 7 நாள் வசூலும், அப்புறம் அந்த ஷேர் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோமா. ஸோ தமிழ்நாட்டில் 7வது நாள் 1 கோடியே 95 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 21 லட்சம், கர்நாடகாவில் 28 லட்சம், கேரளாவில் 21 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம், ஓவர்சீஸில் 62 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 42 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று சரியான ட்ராப் இருக்குது தமிழ்நாட்டிலேயே. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 72 கோடியே 63 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 83 லட்சமும், கர்நாடகாவில் 8 கோடியே 80 லட்சம், கேரளாவில் 3 கோடியே 28 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 68 லட்சம், ஓவர்சீஸில் 40 கோடியே 63 லட்சம், உலகம் முழுக்க 129 கோடியே 85 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 7 நாளில். பட்ஜெட் 225 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 100 கோடிக்கு போயிருக்கு. 70 கோடி கிட்ட தான் இந்த படத்துக்கு இப்போதைக்கு ஷேர் வந்திருக்கு. இன்னும் ஒரு 30 கோடி கிட்ட ஷேர் வந்தால் தான் இந்த படம் ஒரு வெற்றி திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதை தாண்டி இந்த படம் 30 கோடி, எப்பா 70% வந்துடுச்சு, இன்னும் 30% வராதா அப்படின்னா, இது ஓப்பனிங் வீக்கெண்டில் வந்த கலெக்ஷன் தான். இனிமேல் அந்த மாதிரி ஓப்பனிங் வீக்கெண்டில் வர மாதிரி ஒரு கலெக்ஷன் வருமா அப்படின்னு கேட்குறது ரொம்ப கஷ்டம்தான். கேட்டிங்கன்னா நான் கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதை தாண்டி இந்த படம் இன்னும் ஒரு 60 கோடி, உலகம் முழுக்க ஒரு 60லேருந்து 65 கோடி வசூல் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு ஹிட் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்டே பிடிக்கும். வருமா அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையுமே இந்த படம் குறைஞ்சது ஒரு 50 கோடியாவது வசூல் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் இந்த படம் தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் தப்பிக்க முடியும். ஸோ எப்படின்னு பார்ப்போம். வரப்போகிற நாட்களில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். வீக்கெண்டு இருக்குது நடுவில், சாட்டர்டே சண்டே, அதெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ அடுத்ததாக ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்ட் 1 பார்ட் 2 2 படத்தோட வசூலையும் பார்த்துருவோம். பார்ட் 1 2000 ஆண்டு வந்தது. இந்த படத்தோட பட்ஜெட் $23 மில்லியன், யூஎஸ்ஏல $53 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் மற்ற நாடுகளில் $60 மில்லியன், வேர்ல்டு வைடு $113 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ வசூல் ரீதியாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாக அடைஞ்சது. அதனால தான் 2வது பார்ட் எடுத்தாங்க. 2வது பார்ட் பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் 26 மில்லியன், ரொம்ப பெரிய பட்ஜெட் போல், அதுலேருந்து கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் வசூல் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட்டோட கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. யூஎஸ்ஏல 46 மில்லியனும், ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 44 மில்லியன், டோட்டலாக 90 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனாலுமே இந்த படமே ஒரு வெற்றி படம் தான். 3rd பார்ட், 4th பார்ட், 5th பார்ட் எப்படி கலெக்ஷன் பண்ணிச்சுன்னு இனிமேல் வரப்போகிற வீடியோக்களில் நம்ம பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.